إن الحمد لله نحمده ونستعين من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் இன்றைய மார்க்க வகுப்பின் ஊடாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிறந்த தினத்தை கொண்டாடக்கூடாது என்பதற்கான ஆதாரங்களைத்தான் பார்க்க போகின்றோம். என் அருமையான சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும், ரபியுல் அவ்வல் மாதம். இந்த மாதம் வந்துவிட்டால் இந்த மாதத்திலே நடைபெறக்கூடிய அனாச்சாரங்கள், பித்அத்துகள், ஷைத்தான் உண்மையில் அவற்றை அலங்கரித்து காண்பித்திருக்கிறான் என்றுதான் சொல்ல வேண்டும். அதாவது நாம் இவற்றை தொடர்ந்து கூறிக்கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் பித்அத்துகளை பொறுத்தவரையில ஷிர்க், பித்அத் என்பது என்ன செய்யும், சமுதாயத்தில் நடைபெற்று கொண்டிருக்கும் போது அதற்கு எதிராக நாம் பிரச்சாரம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். என்றால் இது நபிமார்களுடைய பணி. யாருடைய பணி? நபிமார்களுடைய பணி. நபிமார்களுடைய பணியில் முதன்மையானது என்ன? முதன்மையானது தௌஹீத், ஏகத்துவத்தின் பால் மக்களை அழைத்தார்கள். ஓரிரை கொள்கையின் பால் மக்களை அழைத்தார்கள். அதுதான் நபிமார்களுடைய பிரதான பணியாக இருந்தது. ஷிர்க்குக்கு எதிராக என்ன செய்தார்கள்? பிரச்சாரம் செய்து ஏகத்துவத்தின் பால், தௌஹீதின் பால் அழைப்பு விடுத்தார்கள். என் அருமையான சகோதரர்களே, உண்மையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கக்கூடிய ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டும்? நபியின் மீது நாம் உண்மையில் நேசம் கொண்டிருக்கிறோம் என்றால் ஒவ்வொரு மூமினும் நபியை நேசிப்பது கட்டாயமானது. அதில் மாற்று கருத்து கிடையாது. அது ஈமானில் நின்றும் உள்ளது. அது ஈமானில் நின்றும் உள்ளதுதான் நபியை நேசித்தல் என்பது. அது கட்டாயமான ஒரு விடயம். அந்த நேசத்தை எப்படி வெளிப்படுத்துவது? அந்த நேசத்தை நாம் எப்படி வெளிப்படுத்துவது? இதற்கு நமக்கு மிகச்சிறந்த முன்மாதிரி தான் சஹாபாக்கள். அந்த நேசத்தை சஹாபாக்கள் எப்படி வெளிப்படுத்தினார்கள்? மிகச்சிறந்த முன்மாதிரி யாரு? இதற்கு சஹாபாக்கள், நபித்தோழர்கள். அன்பிற்குரிய அருமையான சகோதரர்களே, நபியின் மீது சஹாபாக்கள் வைத்த அந்த நேசத்துக்கு நிகரான ஒரு நேசம் கிடையாது. அப்படி அல்லாஹுடைய தூதரை சஹாபாக்கள் நேசித்தார்கள், நபித்தோழர்கள் நேசித்தார்கள். அந்த நேசம் என்பது மிகப்பெரிய பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. அப்படித்தானே? உடம்போட்டு பார்க்கப்பட்டது. அந்த பரிசோதனைகளிலெல்லாம் சஹாபாக்கள் என்ன செய்தார்கள்? வெற்றி பெற்றார்கள். அவர்கள் அல்லாஹ்வின் மீதும் அல்லாஹ்வுடைய தூதரின் மீதும் அவர்கள் வைத்த அந்த நேசம் என்பது மிகப்பெரிய சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. அந்த சோதனைகளிலெல்லாம் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். அதனால்தான் நாம் அவர்களை ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்கிறோம். ரலியல்லாஹு அன்ஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது தோழர்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய சான்றிதழ்
என்னவென்றால், நீங்கள் உஹது மலையளவு தங்கத்தை அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்தாலும் அவர்கள் கையளவு செய்த சதக்கா இருக்கிறது, அதற்கு ஈடாகாது, நிகராகாது. என்றால் இது எவ்வளவு பெரிய சிறப்பு! இது நபித்தோழர்களுடைய, சஹாபாக்களுடைய எவ்வளவு பெரிய சிறப்பை சொல்லக்கூடிய விடயம். எனவே அன்பிற்குரிய அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்த நூற்றாண்டுக்குரியவர்களாக தனது தோழர்களை சொன்னார்கள். கைருல் குரூனி கர்ணி என்று சொன்னார்கள். நூற்றாண்டுகளிலே மிகச்சிறந்த நூற்றாண்டு எனது நூற்றாண்டாகும் என்றால், அந்த தன்னோடு இருந்த அந்த தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதரின் மூலம் எவ்வளவு சிறப்பிக்கப்பட்டார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என் அருமையான சகோதரர்களே, நமக்கு மிகச்சிறந்த முன்மாதிரியாக இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு வாழ்ந்த அன்னாரது தோழர்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படியெல்லாம் நேசித்தார்கள் என்பதற்கு நாம் நிறைய வரலாறுகளை படித்திருக்கிறோம், நிறைய வரலாறுகளை அறிந்து வைத்திருக்கிறோம். அன்பிற்குரிய அருமையான சகோதரர்களே, நாம் இதில் மிகப்பெரிய ஆதாரங்கள் எல்லாம் இதற்கு தேவையில்லை. அதாவது அல்லாஹ்வுடைய தூதரின் பிறந்த தினத்தை கொண்டாடக்கூடாது என்பதற்கு பெரும் பெரும் ஆதாரங்கள் எதுவும் இங்கே நாம் தேட தேவையில்லை. மிகப்பெரிய ஆதாரம், அல்லாஹ்வுடைய தூதர் இதை செய்யவில்லை, அல்லாஹ்வுடைய தூதர் இதற்கு வழிகாட்டவில்லை என்பதுதான். அல்லாஹ்வுடைய தூதர் இதற்கு வழிகாட்டவில்லை என்பதுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிர்அவுனிடமிருந்து பாதுகாக்கப்பட்ட வெற்றி பெற்ற அந்த தினத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்புக்காக தனது தோழர்களுக்கு ஏவுகிறார்கள் என்று சொன்னார். அந்த நாளில் நோன்பு வையுங்கள், மூசாவுக்கு உங்களை விட நாம் தான் தகுதியுடையவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் யூதர்களை பார்த்து சொல்கிறார்கள் என்று சொன்னார். என் அருமையான சகோதரர்களே, அப்ப இந்த நாட்களை எல்லாம் சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது அந்த பிறந்த தினத்தை மக்களுக்கு என்ன சொல்லாமல் போய்விட்டார்களா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தீனில், இந்த மார்க்கத்தில் எதையும் மறைக்காமல் முழுமையாக என்ன செய்து விட்டார்கள்? இந்த தீனை எத்தி வைத்து விட்டார்கள். உங்களுக்கு தெரியும், ஒரு யூதன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் வந்து, உங்களுடைய வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, அந்த வசனம் எமது வேதத்திலே இருக்குமாக இருந்தால் நாம் அந்த தினத்தை ஒரு பெருநாளுடைய நாளாக கொண்டாடி இருப்போம் என்று சொன்ன நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், அந்த வசனம் எது என்று கேட்கின்ற போது, அல்-யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. இந்த வசனத்தை அந்த யூதன் எப்படி விளங்கி இருந்தான்னு பாருங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், இந்த வசனம் எப்போது, எந்த நாளில், எந்த இடத்தில் அருளப்பெற்றது என்பதை நான் அறிவேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபாவிலே, அந்த இறுதி ஹஜ்ஜில் அரஃபாவில் இருக்கும்போது இந்த வசனம் அருளப்பெற்றது என்று அவர்கள் சொல்கிறார்கள். இந்த வசனத்தை அந்த யூதன் எப்படி விளங்கினான் என்று பாருங்க. இந்த மார்க்கத்தை, உங்களுடைய தீனை இன்றைய தினம் நான் முழுமைப்படுத்தி விட்டேன், முழுமையாக்கி விட்டேன், எனது அருட்கொடைகளை உங்களுக்கு நிறைவு செய்து விட்டேன், இஸ்லாத்தை உங்களுடைய தீனாக நான் பொருந்தி கொண்டு விட்டேன் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே அருமை சகோதரர்களே, இந்த முழுமைப்படுத்தப்பட்ட மார்க்கத்தில் நபி அவர்களுடைய பிறந்த தினம் கொண்டாடப்பட்டதா? சாதாரண விஷயம், ஒரு சிம்பிளான கேள்வி, யாருக்கும் எளிதாக புரிந்து கொள்ள முடியும். அல்லாஹ் இந்த மார்க்கத்தை முழுமையாக்கினானே, நிறைவுபடுத்தினானே. அதற்கு பிறகு ரசூலுல்லாஹ் சில மாதங்கள் தான் உயிர் வாழ்ந்தார்கள். என் அருமை சகோதரர்களே, இந்த முழுமைப்படுத்தப்பட்ட தீன்ல, மார்க்கத்தில இது இருக்கிறதா? இது இருந்ததா என்றால் அனைவரும் என்ன சொல்வார்கள்? நிச்சயமாக இல்லை. இது நிச்சயமாக இல்லை என்று மிக சர்வசாதாரணமாக எளிதாக பதில் சொல்ல முடியும். அருமையான சகோதரர்களே, அப்படி தெளிவாக பதில் சொல்ல முடிந்த ஒரு விடயத்தில் இன்று என்ன வாதங்களை வைக்கிறார்கள் என்று சொன்னால், எத்தனை நாடுகள்
அரபு நாடுகள் இதற்காக விடுமுறை அறிவித்திருக்கிறது. இது ஆதாரமாகுமா? இத்தனை நாடுகள் விடுமுறை அறிவித்திருக்கிறது என்பது இதற்கு ஆதாரமாகுமா என்றால் ஒருபோதும் ஆதாரமாக. ஆதாரம் என்பது ஒரு மார்க்க விடயத்துக்கு குர்ஆன் சுன்னாவில் இருந்து வைக்க. அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மன் அஹதஸ ஃபீ அம்ரினான்றாங்க. மன் அஹதஸ ஃபீ அம்ரினா. ஃபீ அம்ரினா என்ன பொருள்? எமது காரியத்தில், எமது விடயத்தில், தீன் மார்க்கம். புரியுது அவன் சொல்றது? ஃபீ அம்ரி துன்யா, துன்யாவுடைய விஷயத்தில் அல்ல, துன்யாவுடைய காரியத்தில் அல்ல. ஃபீ அம்ரினா, எமது விடயத்தில், எமது காரியத்தில் எவர் புதிதாக ஒன்றை உருவாக்குவாரோ ஃபஹுவ ரத்துன், அது என்ன செய்யப்படும்? அது நிராகரிக்கப்பட்டு விடும், அது மறுக்கப்பட்டு விடும். எனவே அன்பிற்குரியவர்கள், எவ்வளவு அலங்காரமாக, எவ்வளவு மக்கள் கூட்டத்தோடு பல லட்சங்களை கோடிகளை செலவு செய்து அவர்கள் செய்தாலும் அதற்கு அல்லாஹ்விடத்தில் என்ன கிடையாது? எந்த ஒரு அங்கீகாரமும் கிடையாது. அல்லாஹ்விடத்தில் அதற்கு எந்த ஒரு அங்கீகாரமும் கிடையாது. இமாம் ஷாத்திபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது அன்று மார்க்கமாக இல்லாத ஒன்று இன்று எப்படி மார்க்கமாக முடியும்? சாதாரண சிம்பிளான விஷயமா இல்லையா? என்ன, அன்று மார்க்கமாக தீனாக இல்லாத ஒன்று இன்று எப்படி தீனாக முடியும்? இன்று எப்படி மார்க்கமாக முடியும்? ஏன்னா அல்லாஹ் முழுமைப்படுத்திய மார்க்கத்தில் என்ன செய்யல, அப்படி ஒன்று இருக்கவில்லை. நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் நேசத்துக்குரிய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அதற்கு பிறகு எவ்வளவு காலங்கள் வாழ்ந்தார்கள். சுப்ஹானல்லாஹ். அவர்கள் இந்த நாளை, நபி அவர்கள் பிறந்த அந்த தினத்தை அவர்கள் கொண்டாடினார்களா? இப்ப நாங்க பார்க்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபியுல் அவ்வல் மாதத்தில் பிறந்தார்கள் என்பதில் கருத்து வேறுபாடு கிடையாது. ரபியுல் அவ்வல் மாதத்தில் பிறந்தார்கள் என்பதுதான் ஒரு பலமான கருத்து. கருத்து வேறுபாடு, எந்த நாளில் பிறந்தார்கள்? பிறை 12 இதில் கருத்து வேறுபாடு இருக்கிறது. பிறை 10 பிறை 9 என்பது ஒரு பலமான கருத்தாக முன்வைக்கிறார்கள். பிறை 9 என்பது என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ் திங்கட்கிழமை பிறந்தார்கள் என்பதற்கு நமக்கு ஹதீஸ் இருக்கிறது. முஸ்லிம்ல ஆதாரபூர்வமான ஹதீஸ் இருக்கிறது. நான் திங்கட்கிழமை பிறந்தேன், நான் திங்கட்கிழமை நபியாக ஆக்கப்பட்டேன், எனக்கு திங்கட்கிழமை என்ன செய்து குர்ஆன் முதலிலே அருளப் பெற்றது என்ற இந்த செய்திகள், இதெல்லாம் ஹதீஸ்ல வரக்கூடிய செய்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கட்கிழமை நோன்பு வைத்ததற்குரிய அந்த காரணத்தை சொல்லும் போது இதை சொல்கிறார்கள். சஹாபாக்கள் கேட்கும் போது, திங்கட்கிழமை நோன்புடைய காரணத்தை கேட்கும் போது நபி அவர்கள் இதை பதிலாக சொன்னார்கள். அப்ப இதை கூட நீங்க தெளிவாக எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்திருக்கிறாங்க? நோன்பு நோற்று இருக்கிறார்கள். அப்படித்தானே? எங்களுக்கு தெரியும், பெருநாளுடைய தினங்கள் என்பவைகள் நோன்பு நோட்பதற்கு ஹராம், நோன்பு நோட்பதற்கு ஹராமான நாட்கள். உண்மையில நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, இந்த செய்தி இவர்கள் இந்த ரபியுல் அவ்வல் பிறை 12 அல்லாஹுடைய தூதரின் பிறந்த தினத்தை கொண்டாடுவதற்கு இந்த செய்தியில் ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா? இந்த செய்தியில் ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா? அவர்களுக்கு எதிராக உள்ள செய்தி. என்ன செய்ய வேண்டும்? நோன்போடு இருக்க வேண்டும், கொண்டாடக்கூடாது. இஸ்லாத்தை நீங்க எடுத்தீங்கன்னா, பெருநாளுடைய தினங்களில் நோன்பு வைப்பது என்ன? ஹராம். எனவே அங்க என்ன கொண்டாடுதல் என்பது அங்க கிடையாது. இப்ப வெள்ளிக்கிழமை நாளை கூட எடுத்தீங்களா, வெள்ளிக்கிழமையும் ரசூலுல்லாஹ் பெருநாளாக சொல்கிறார்கள். வெள்ளிக்கிழமையில் கூட சுன்னத்தான நோன்பு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்து இருக்கிறாங்க. இப்ப வெள்ளிக்கிழமை என்பது ஒரு சிறப்பான நாளா இல்லையா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களிலே மிகச் சிறப்பான நாள் வெள்ளிக்கிழமை என்று சொல்கிறார்கள். இப்படி ஹதீஸ் இருக்கிறது. வெள்ளிக்கிழமை சிறந்த நாள் என்பதற்காக, அல்லாஹ்வுடைய தூதர் சிறப்பான நாள் என்று வெள்ளிக்கிழமை சொல்லிவிட்டார்கள் என்பதற்காக நாம் சில விசேஷமான அமல்களை அதில் உருவாக்க முடியுமா? நாம் சில விசேஷமான அமல்களை நமக்கு உருவாக்க முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல எப்படி வருகிறது? தெளிவாக வருகிறது. வெள்ளிக்கிழமை இரவையோ அந்த வெள்ளிக்கிழமை பகலையோ நீங்க ஏனைய நாட்களை விட அமல்களை கொண்டு என்ன செய்யக்கூடாது, சிறப்பிக்க கூடாது. சொல்லப்பட்ட அமல்களை தவிர. என்ன அமல்கள் சொல்லப்பட்டிருக்கு வெள்ளிக்கிழமை? அந்த அமல்களை தவிர, இப்ப வளமையாக இரவில் வணங்கி
இரவு வணக்கத்தை செய்யக்கூடியவரோர் என்ன செய்யலாம்? வெள்ளிக்கிழமை இரவும் இரவு வணக்கத்தில் ஈடுபடலாம். வெள்ளிக்கிழமை இரவு என்பதற்காக அவர் என்ன செய்யறது? விசேஷமாக அவராக என்ன செய்யறாரு? ஒரு அத்தியாயத்தை எடுத்து இதை நான் 10 முறை ஓதுகிறேன் என்றால் அதுக்கு என்ன வேண்டும்? ஆதாரம் வேண்டும். ஏன் அவர் அந்த நாள் என்ன செய்யறாரு? குறிப்பாக ஆக்குகிறார், ஒரு அமலை கொண்டன, அது பித்ஆ. எனவே நாம் இந்த தெளிவு நமக்கு இருக்க வேண்டும். இப்ப மார்க்கம் சிறப்பென்று சொன்ன ஒரு நாளில் கூட நாம் என்ன செய்ய முடியாது? நாம் ஒரு அமலை, மார்க்கம் சொல்லாத ஒரு அமலை நாம் சிறப்பாக ஆக்கி செய்யக்கூடாது, செய்ய முடியாது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிறந்த தினம் இருக்கிறது அருமையான சகோதரர்களே, அவர்கள் சொல்லும் போது சில அவங்களுடைய வாதங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, எப்படி என்று சொன்னால் ஒரு ஒரு அறிவுபூர்வமான வாதமாக இல்லை. சஹாபாக்கள் 360 நாளும் என்ன செய்தார்களாம்? நபி அவர்களை கொண்டாடினார்கள். நபி அவர்களை என்ன செய்தார்கள்? கொண்டாடினார்கள். நமக்கு அதற்கு முடியாது. நாங்க என்ன செய்யறோம்? வருஷத்துல ஒரு நாள் கொண்டாடுகிறோம். இது பதிலா? இது சஹாபாக்கள் எப்படி கொண்டாடினாங்க? இவங்க கொண்டாடுற மாதிரியா கொண்டாடினாங்க? இப்ப நாங்களும் அதைத்தான் சொல்றோம். நாங்க சொல்றது என்னதான்? அப்படி சஹாபாக்கள் கொண்டாடின மாதிரி கொண்டாடுங்க. சஹாபாக்கள் எப்படி கொண்டாடினார்கள்? நபியை பின்பற்றி, நபிக்கு முழுமையாக கட்டுப்பட்டு, நபியுடைய சுன்னாக்களை செயல்படுத்தி, இப்படிதான் அல்லாஹ்வுடைய தூதரை சஹாபாக்கள் கொண்டாடினார்கள். இப்படி நீங்க என்ன செய்ய, இப்படித்தானே கொண்டாட சொல்கிறோம். இவர்கள் கொண்டாடக்கூடிய இந்த முறை என்பது ஒரு நாளை, முதலாவது பிரச்சனை என்ன? ஒரு நாளை குறிப்பாக்குவது. அப்படித்தானே? யாரோ எழுதிய அந்த சுப்ஹான மௌலித் என்ற அந்த வரிகளை யார் எழுதினார் என்றே முகவரியே தெரியாது. புரியுது அவன் சொல்றது? அந்த வரிகளை என்ன செய்யறாங்க? அவர்கள் எப்படி ஓதுகிறார்கள் என்று சொன்னால், ஒரு இபாதத்தாக, வணக்கமாக. எப்படி செய்யறாங்க? ஒரு இபாதத்தாக செய்கிறார்கள். யாரோ எழுதிய அந்த வரிகளை ஓதுவது எப்படி இபாதத்தாகும்? வணக்கமாகும். சிந்திக்க வேணுமா இல்லையா? குர்ஆனை ஓதினால் ஒரு எழுத்துக்கு 10 நன்மை இருக்கிறது. குர்ஆனை ஓதினால் ஒரு எழுத்துக்கு 10 நன்மை இருக்கிறது. குர்ஆனை ஓதலாம். நபியுடைய ஹதீஸ்களை கற்றால், விளங்கினால் அதற்கு நன்மை இருக்கிறது. இது யாரோ ஒருவர் எழுதிய அந்த வரிகள். அந்த வரிகளும் எப்படிப்பட்டது என்று பாத்தீங்கன்னா, இஸ்லாத்துடைய அடிப்படைகளையே தகர்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்ப அதுல பாத்தீங்கன்னா ஒரு வரி வருகிறது, அந்த கஃபாருல் ஹதாயான்னு வருகிறது. நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. நபியை பார்த்து என்ன சொல்கிறார்கள்? நிச்சயமாக நீங்கள் பாவங்களை மன்னிப்பவர், மிக்க மன்னிப்பவர், கஃபார் என்றார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வ இன்னி லகஃபார் என்றான். அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்றான்? வ இன்னி லகஃபார், நிச்சயமாக நான் தான் மிக்க மன்னிப்பவன் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். எனவே இந்த அல்லாஹ்வுக்குரிய இந்த தகுதியை இங்க யாருக்கு கொடுக்குறாங்க? அல்லாஹ்வுடைய தூதருக்கு. நபி அவங்க எதை தடுத்தார்களோ, இதற்கு விளக்கம் சொல்லும் போது என்ன சொல்கிறார்கள்? இப்ப நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, உண்மையில் இவங்க நபியை நேசிப்பதாக இருந்தால் எதை பாதுகாக்க வேண்டும்? உண்மையில் நபியை இவர்கள் நேசிக்கிறார்கள், நபியை தான் புகழுகிறோம், நபியை தான் நேசிக்கிறோம் என்றால் உண்மையில் இவர்கள் பாதுகாக்க வேண்டியது எதை? நபியுடைய வார்த்தைகளை, நபி குர்ஆனை, ஹதீஸை பாதுகாக்க வேண்டும் இல்லையா? உண்மையில் நபியை நேசிப்பவர்கள் இவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? இந்த குர்ஆனை ஹதீஸை பாதுகாப்பதை விட்டுவிட்டு யாரோ எழுதிய கவிதை வரிகளை என்ன செய்கிறார்கள்? அதை பாதுகாக்கிறதுக்கு அதுக்கு முட்டு கொடுக்கிறான். அதுக்கு என்ன செய்கிறார்கள்? இதுக்கு என்ன விளக்கம் என்றால், அவர்கள் சொல்கிறார்கள், இது நாளை மறுமையில் நபி அவங்க அல்லாஹ்விடத்துல ஷஃபாஅத் செய்வாங்க தானே, பரிந்துரை செய்வார்கள் தானே, அதைத்தான் இது குறிக்கிறது. எப்படி சொல்றாங்க? அதைத்தான் இது குறிக்கிறது. இந்த வார்த்தைக்குரிய பொருளை உங்களுக்கு நேரடியா சொல்லிட்டேன். இப்ப அதைத்தான் குறிக்கிறது. இந்த வார்த்தையை வச்சு விளங்கலாமா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இப்ப நபியுடைய ஷஃபாஅத் நாங்க நபியிடத்துல நேரா கேட்கலாமா? சொல்லுங்க பாப்போம். நபியுடைய ஷஃபாஅத்தை நாம் நபியிடத்துல நேரா துஆ பிரார்த்திக்கலாமா? நபியே உங்களுடைய ஷஃபாஅத்தை எனக்கு தாருங்கள் என்று துஆ செய்யலாமா? கூடாது. அப்ப எப்படி துஆ செய்ய வேண்டும்? அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். எப்படி? அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். யா அல்லாஹ், நபியுடைய ஷஃபாஅத்தை எனக்கு தருவாயாக, நபியுடைய ஷஃபாஅத்துடைய பாக்கியம் எனக்கு கிடைப்பதற்கு அருள் புரிவாயாக. இப்படி துஆ செய்யலாம். ஏனென்றால் நபி அவங்க கூட நாளை மறுமையில அவங்க விரும்பினோட ஷஃபாஅத் செய்வாங்களா? இல்ல. என்ன செய்வாங்க?
அவங்க அரிசுக்கு முன்னால போய் சுஜூத்ல வீழ்ந்து அல்லாஹுவை அவங்க அதற்கு முன்னால புகழாத வார்த்தைகளை கொண்டெல்லாம் புகழ்ந்து அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்லுவான், உங்களுடைய தலையை நீங்க இப்போது உயர்த்துங்கள், நீங்க ஷஃபாத்து செய்யுங்க, உங்களோட ஷஃபாத் ஏற்றுக்கொள்ளப்படும். அல்லாஹ் அனுமதி கொடுத்த பிறகுதான் என்ன செய்வாங்க, நபி அவர்களே ஷஃபாத்து செய்வதற்கு அங்கு அவர்களுக்கு முடியும் என்று இருக்கின்ற போது இதற்கு இப்படி ஒரு தவறான ஒரு விளக்கத்தை கொடுத்து மக்களை ஏமாற்றுகிறார்கள். ஏன் இதுக்கு நீங்க முட்டு கொடுக்க வேண்டும்? இந்த மௌலதை எழுதியவர் நாளை மறுமையில உங்களை வந்து பாதுகாப்பாரா? மறுமையில அல்லாஹ் எப்படி சொல்றான் குர்ஆன்ல என்றால், இன் குல்லு மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்தி இல்லா ஆத்திர் ரஹ்மானி அப்தா, வானங்கள் பூமியில் உள்ள அனைவரும் ரஹ்மானின் முன்னால் அடிமைகளாக வந்து நிற்க வேண்டும். அடிமைகளாக வந்து நிற்க வேண்டிய நாள். நபிமார்கள் கூட அல்லாஹ்வுடைய அனுமதியின்றி பேச மாட்டார்கள். அப்படியான ஒரு நாள். என் அருமையான சகோதரர்களே, சுப்ஹானல்லாஹ். அந்த நாள்ல இவங்க முட்டு கொடுக்கக்கூடிய இந்த கவிதை வரியை எழுதியவர் வந்து இவர்களை பாதுகாப்பார்களா? அந்த வரிகளை எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா, அதாவது அவன் அதனுடைய பொருளை விளங்கி அதை படிப்பாண்டா அவனுடைய ஈமானை அவன் இழந்து விடுவான். அப்படியான ஆபத்தான வார்த்தைகளை அது உள்ளடக்கி இருக்கிறது. அதுல இருக்குது ஹபீபி முஹீல் இதாமி என்று இருக்குது. ஹபீபி முஹீல் இதாமி என்றா, ஹபீபனா எனது நேசர், முஹீல் இதாமண்டா என்ன, எலும்புகளை உயிர்ப்பிக்க செய்பவர். எலும்புகளை மரணித்தவர்களை உயிர்ப்பிக்க செய்பவர் தானே. மரணித்தவர்களை உயிர்ப்பிக்க செய்பவர் யாரு? அது அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் உள்ளது. நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் அதற்குரிய ஆற்றலை கொடுத்தான். அவர்கள் அல்லாஹ்வுடைய அனுமதியோடு அதை செஞ்சாங்க. அவங்க செய்த எப்படி? அல்லாஹ்வுடைய அனுமதியோடு செய்தார்கள். உயிர்ப்பிக்க செய்பவன் யாரு? அல்லாஹ். மரணிக்க செய்பவன் யார்? அல்லாஹ். இங்க இதை யாருக்கு கொண்டு போய் இதை கொடுக்குறாங்க? நினைச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இதற்கு எதிராகத்தான் என்ன செய்தார்கள்? தஅவா பிரச்சாரம் செய்தார்கள். இப்ப மக்கா காஃபிர் கூட இப்படி சொல்லல. பாத்தீங்களா? மக்கா காஃபிர்ட்ட கேட்டா எப்படி கேட்டா, உயிர்ப்பிக்கிறது யாரு, மரணிக்க செய்யறது யாருன்னு கேட்டா எப்படி சொல்லுவார்கள்? அல்லாஹ்னு சொல்லுவார்கள். அவர் மக்கா காஃபிரே அதை விளங்கி வச்சிருந்தான், அல்லாஹ் தான் என்று சொல்வார்கள். இவன் பாருங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொன்னவன் என்ன எப்படி எழுதி வைத்திருக்கிறான்? அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறார்? மரணிக்கக்கூடியவரை உயிர்ப்பிக்கிறார் என்று சொல்லி சொன்னால், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த தஅவாவே அர்த்தமற்றதாகிவிடும். அவங்களோட தஅவாவே எப்படி இருந்தது? அல்லாஹ்வுடைய தூதருடைய தஅவான்னு பாத்தீங்கன்னா, எங்கெல்லாம் தௌஹீத் கேள்விக்குறியாக்கப்படுமோ அங்கெல்லாம் ரசூலுல்லாஹ் கடுமையாக இருந்திருக்கிறான். அப்படிதானே? தௌஹீத் என்ற அந்த தௌஹீத் ஏகத்துவம் எந்த இடத்திலாவது அதற்கு ஒரு அபாயமான நிலை வருகிறதா, ஆபத்தான நிலை வருகிறதா, உடனே ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க? உடனே மக்களுக்கு அதை தெளிவுபடுத்துவார்கள். அது எப்படியான சந்தர்ப்பமாக இருந்தாலும் சரி. நாங்க அதுக்கு படிக்கக்கூடிய ஹதீஸ்கள்ல அல்லாஹ்வுடைய தூதருடைய அருமை மகன் இப்ராஹிம் மரணித்த அந்த நாளில் சூரிய கிரகணம் ஏற்பட்டது. நபி அவர்கள் மிக கவலையோடு இருந்த அந்த சந்தர்ப்பத்தில் கூட நபி அவர்கள் மக்கள் பேசியதை தனது காதிலே வாங்கி உடனே மக்களுக்கு உரை நிகழ்த்துகிறார்கள். மக்களுக்கு சொல்றாங்க, மக்கள் பேசிக்கொண்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய மகனின் மௌத்துக்குத்தான் சூரிய கிரகணம் ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்ன நேரத்தில் நபி அவர்கள் உடனே மக்களுக்கு சொல்கிறார்கள், மக்களே, இந்த சூரியனும் சந்திரனும் அல்லாஹ்வுடைய இரண்டு மிக பெரும் அத்தாட்சிகள் என்றும் உள்ளவைகள். இது யாருடைய மரணத்துக்காகவும் யாருடைய பிறப்பிற்காகவும் கிரகணம் ஏற்படுவது கிடையாது. இதில் அல்லாஹ் இதன் மூலம் தனது அடியார்களை அச்சத்துக்குள் ஆழ்த்த விரும்புகிறான், கிரகணத்தை ஏற்படுத்தி என்று உடனே மக்களுக்கு உரை நிகழ்த்தினாங்களா இல்லையா? இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் எந்த வாயிலை அடைக்கிறாங்க கொஞ்சம் பாருங்க. ரசூலுல்லாஹ் இந்த இடத்துல எந்த வாயிலை அடைத்தார்கள் என்றால், இது என்ன செய்யும்? ஆபத்தானது. இது என்ன செய்யும்? இவர்களை கொண்டு போய் விடக்கூடிய இடம் ஆபத்தானது என்று உடனே மக்களுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. அருமை சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் ஒரு முறை வருகிறார்கள். அங்கே சில சிறுமிகள் பத்ர் போர்ல கலந்து கொண்டவருடைய வீர தீரங்களை பற்றி பாடிக்கொண்டிருக்கிறார்கள். நபி அவர்கள் வருவதை கண்டவுடன் எப்படி பாடினார்கள்? வஃபீனா நபியுன் யஅலமு மா ஃபீ கதீன், இதோ எம்மிடம் ஒரு நபி இருக்கிறார், நாளை நடப்பதையும் அறிவார் என்று சொன்னபோது ரசூலுல்லாஹ் உடனே என்ன செஞ்சாங்க? அவ்வாறு பாடக்கூடாது, சிறுமிகள் தானே அப்படின்னு விட்டாங்க. ரசூலுல்லாஹ் பாடுறது சிறுமிகள் தானே,
அப்படின்னு விட்டாங்களா? சுப்ஹானல்லாஹ். உடனே ரசூலுல்லாஹ் அதை தடுக்கிறாங்க. அப்படி பாடக்கூடாது, பாடாதீர்கள். ஆரம்பத்துல நீங்க பாடியதை பாடுங்கன்றாங்களே. இந்த வரிகளை எல்லாம் கேட்ட ரசூலுல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், இவர்கள் பாடுகிறார்களே, அதுவும் இபாதத் என்று வணக்கம் என்று மஸ்ஜிதில் உட்கார்ந்து கொண்டு, மஸ்ஜித் என்பது அல்லாஹுவை மாத்திரம் வணங்க வேண்டிய இடம். ஆச்சரியம் என்னவென்றால், இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன் என்று சொன்ன வாய்களால் இதை எப்படி பாடுகிறார்கள் என்பதுதான். இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன், உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்ற இந்த வாய்களால் இந்த மௌலிதில் உள்ள வார்த்தைகள் இவர்கள் எப்படி பாடுகிறார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொன்னவர்கள் இதை எப்படி உச்சரிக்கிறார்கள் என்பதுதான் ஆச்சரியமாக இருக்கிறது. நறுமையான சகோதரர்களே, இவ்வளவு ஆபத்தான வார்த்தைகளை கொண்ட இவற்றை இவர்கள் என்ன செய்யறாங்க? ஒரு இபாதத்தாக, வணக்கமாக இவர்கள் செய்கிறார்களே, இது எவ்வளவு தெளிவான வழிகேடு. ஒரு விஷயம் இபாதத் ஆக வேண்டுமாக இருந்தால் அதற்கு மார்க்க அங்கீகாரம் இருக்க வேண்டுமா இல்லையா? மார்க்க அங்கீகாரம் வேண்டுமா இல்லையா? நறுமையான சகோதரர்களே, இதை இப்படியாக இவர்கள் என்ன செய்வார்கள்? அடுத்து இன்னொரு வாதத்தை வைப்பார்கள். என்ன வாதம்? இப்ப அல்லாஹு தஆலா தனக்கு பயன்படுத்திய சில திருநாமங்களை மற்றவர்களுக்கு பயன்படுத்துவதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறானா இல்லையா என்றால், அது அந்த திருநாமங்களுக்கு மாத்திரம் உரியது. புரியுதா அவங்க சொல்றது? அந்த திருநாமங்களுக்கு மாத்திரம் உரியது. அதை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? அதை அல்லாஹ்வுக்கு உரியது, அவனது அந்தஸ்தில் அது அவனுக்கு அந்த பண்பு இருக்கும். இப்ப அல்லாஹுடைய திருநாமங்கள்ல நாங்க குர்ஆன்ல பார்க்கிறோம், வஹுவ ஸமீஉல் பஸீர். வஹுவ அஸ்-ஸமீஉல் பஸீர் என்ன அர்த்தம்? ஸமீ என்றால் யாவற்றையும் கேட்பவன், பஸீர் என்றால் யாவற்றையும் பார்ப்பவன். நீங்க இதை எடுத்து பாருங்க, சூரத்து தஹர் அத்தியாயம், சூரத்து அத்-தஹர். அல்லாஹ் அதில் எப்படி சொல்கிறான் என்று படிச்சு பார்த்தீங்கன்னா, அதாவது அல்லாஹ் தஆலா சொல்றான், மனிதனை நாம் என்ன செய்தோம்? ஒரு விந்திய துளியிலிருந்து நாம் படைத்தோம் என்று அப்படி வரும்போது அல்லாஹ் அவனை கேட்பவனாகவும் பார்ப்பவனாகவும் ஆக்கினான் என்று சொல்கிறான். எப்படி ஆக்கினான்? அல்லாஹ் அவனை கேட்பவனாகவும் பார்ப்பவனாகவும் ஆக்கினான் என்று சொன்னால், அப்ப நாங்க இந்த இடத்துல எப்படி புரிந்து கொள்வோம்? எப்படி இதை நாங்க விளங்குவோம்? மனிதனுடைய கேட்டல் என்பதும் மனிதனுடைய பார்த்தல் என்பதும் அல்லாஹ் கொடுத்தது. அல்லாஹ் கொடுத்த ஒரு சக்தி, அது அவனுடைய தகுதிக்கு ஏற்பது அவனுக்கு இருக்கிறது. அவனுடைய அந்தஸ்துக்கு தகுதிக்கு ஏற்ப அந்த பண்பு அவனுக்கு இருக்கிறது. நறுமையான சகோதரர்களே, சில திருநாமங்கள் இருக்கிறது, அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் அதை பயன்படுத்த முடியாது, பயன்படுத்த கூடாது. புரியுதா? ஹாலிக் என்றா யாரு? யாவற்றையும் படைத்தவன். ஹாலிக் படைத்தவன்டா அது யாருக்குரியதுதான்? அல்லாஹ்வுக்கு மாத்திரம் உரியதுதான். அப்ப அதே போன்றுதான் பாவங்களை மன்னிப்பவன் கஃபார் என்பவன் யாருதான்? அல்லாஹ் தான். இப்ப நாங்க உயிரோடு இருக்கும் போது நாங்க ஒருத்தருக்கு ஒரு தவறை செய்யறோம், அவர்கிட்ட போய் நாங்க மன்னிப்பு கேட்கிறோம், அவர் மன்னிச்சிடுறாருண்டா இது என்ன? அனுமதிக்கப்பட்டது. இப்ப குர்ஆன் கூட சொல்லுதா இல்லையா? குர்ஆன் கூட முத்தகீன்கள், தக்வாவுடைய பண்பை பற்றி அல் குர்ஆன் சொல்லுகின்ற போது, அல் குர்ஆன் கூறுகின்ற போது எப்படி சொல்கிறது என்று சொன்னால், அவர்கள் என்ன செய்வார்கள்? மன்னிப்பார்கள், அவங்க மன்னித்து விடுவார்கள். ஃபமன் அஃபா, யார் மன்னிக்கிறாரோ, வாஸ்லக இணக்கமாக நடந்து கொள்கிறாரோ, அல்லாஹ்விடத்தில் அவருக்குரிய கூலி இருக்கிறது. இப்படி எல்லாம் வருதா இல்லையா குர்ஆன்ல? அப்ப இது எந்த மன்னிப்பை குறிக்கும் சொல்லுங்க? அதாவது மனிதனுக்கு இடையில் அவர்கள் ஏதாவது தவறு நடக்கும் போது என்ன செய்யறது? மன்னித்து விடுதல், மன்னித்து விடுதல். இது வேற. இப்ப ஒருவர் மரணித்து கபரிலே அடக்கப்பட்டு விட்டார், அவரிடம் போய் நாங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டிய மன்னிப்பை அவரிடம் கேட்க முடியுமா? சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த கபருக்கு அருகில் போய் இப்படி துஆ செய்தார்களா? இப்படி பாடினார்களா? நறுமையான சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும், உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் ஒரு வறட்சி ஏற்படுகிறது, மழை இல்லை. உமர் ரலியல்லாஹு அல்லாஹ்வுடைய தூதருடைய கபருக்கு அருகில் போய் அல்லாஹ்வுடைய தூதரிடம், அல்லாஹ்வுடைய தூதரே எங்களுக்கு மழையை பொழிவிக்க செய்யுங்க அப்படி கேட்டாங்களா? இல்லை. என்ன செய்தார்கள்? அப்பாஸ் ரலியல்லாஹு அழைக்கிறாங்க, ரசூலுல்லாஹுடைய சிறிய தந்தை அப்பாஸ் அழைத்து சொல்றாங்க, நபி அவங்க உயிரோடு இருக்கும் போது நாங்க நபி இடத்துல போய் சொல்வோம், நபி அவங்க அல்லாஹ் இடத்துல பிரார்த்திப்பாங்க, மழை பொழியும். நபி அவங்க யார்கிட்ட தான் கேட்பாங்க? அல்லாஹ் இடத்துல கேட்பாங்க, மழை பொழியும். எனவே இப்போது
நீங்க அல்லாஹ்விடத்துல பிரார்த்திங்க மழைக்காக என்று சொன்னாங்கன்றதை பார்க்கிறோம். இதெல்லாம் என்ன ஆதாரம்? ரசூலுல்லாஹ் எதை அவங்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்தாங்க? அல்லாஹ்விடத்துல கேளுங்க, அல்லாஹ்விடத்துல பிரார்த்திங்க. எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான், வமை யக்ஃபிரு ذுனூப இல்லல்லாஹ், பாவங்களை மன்னிப்பவன் அல்லாஹ்வை தவிர வேறு யார் என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். சில துஆக்களை நாங்க படிக்கிறோம், ரசூலுல்லாஹ் அதுல மிக அழுத்தமாக சொல்வார்கள், மிக அழுத்தமாக சொல்வார்கள். எப்படி? فإنه لا يغفر الذنوب إلا أنت, பாவங்களை மன்னிப்பவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படியாக அடுத்ததாக நாம் இதிலே புரிய வேண்டிய அடுத்த விஷயம் என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த தினம், நபி அவர்கள் இறந்த தினம், வஃபாத்தான தினம், அது ரபியுல் அவ்வல் 12 என்பதில் என்ன கிடையாது, மாற்று கருத்து கிடையாது. புரியுது அவங்க சொல்றது? இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கின்ற போது ஒரு வேதனையை உணர்ந்தாங்க என்று படிக்கிறோம். எந்த வேதனைய? வேதனைடா, ஒரு யூத பெண்மணி என்ன செய்தால், அதாவது விஷம் கலந்த ஆட்டிறைச்சி கொடுத்து அதை ரசூலுல்லாஹ் சாப்பிட்டாங்க. ஆனா துப்பி விட்டார்கள் அல்லாஹ்வுடைய அந்த அறிவிப்பின் மூலம், வஹையின் மூலம். ஆனா ரசூலுல்லாஹ் அதனுடைய வேதனையை உணர்ந்து கொண்டிருந்தாங்க, அந்த வேதனையை உணர்ந்து கொண்டிருந்தார்கள். இப்ப மரண வேலையில கூட ரசூலுல்லாஹ் அதை நான் உணர்கிறேன் என்று சொல்கிறார்கள், அதை உணர்கிறேன் என்று சொல்கிறார்கள். எனவே நறுமையான சோதரர், யூதர்களை பொறுத்தவரை அவர்கள் நபிமார்களை கொலை செய்ய துணிந்தவர்கள், நபிமார்களை கொலை செய்ய துணிந்தவர்கள், அவ்வளவு ஒரு இரண்ட வரலாறுக்குரியவர்கள் யூதர்கள். அப்ப எனவே சில அறிஞர்கள் எப்படி இதை சொல்கிறார்கள் என்று சொன்னால், அதாவது இது யூதர்களுடைய சூழ்ச்சி, யூதர்களுடைய சூழ்ச்சி தான் அந்த நாளை கொண்டாடுவது என்பது. என்ற ஹிஜ்ரி 300க்கு பிறகு 360 செச்சங்கள்ல தான் இந்த பிதஅத் உருவாகிறது. எந்த பிதஅத்? நபி அவர்களுடைய பிறந்த தினத்தை கொண்டாடுகின்ற இந்த பிதஅத் என்பதை அல் உபைதியூன் என்பவர்கள், எகிப்தை ஆட்சி செய்தவர்கள் இதை உருவாக்குகிறார். அவர்களுடைய பின்புலத்தை பார்த்தீங்கன்னா யூதர்கள் இருந்து வரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஷியாக்கள் அந்த வழிகட்ட சிந்தனைகளை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் தான் இதை என்ன செய்கிறார்கள், இதை உருவாக்கினார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, கொஞ்சம் நினைச்சு பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்த அந்த நாள் என்பது, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், மதீனாவை இருண்டு இருந்ததுன்னு சொல்றாங்க. மதீனாவை அந்த நாளில் அவ்வளவு கவலை, அவ்வளவு ஒரு கவலை, முஸ்லிம் உம்மத்துக்கு ஒரு பெரும் ஒரு கவலை, அது சாதாரண விஷயம் அல்ல. எனவே நறுமையான அந்த நாளை கொண்டாடுதல் என்பது எந்த அடிப்படையில் அதை நியாயப்படுத்த முடியும்? பிறந்த அந்த நாள் அதை கொண்டாடுதல் என்பது மார்க்கத்துல கிடையாது, மார்க்கத்துல கிடையாத ஒரு விடயம். இப்ப கிறிஸ்துவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை என்ன செய்கிறார்கள், அவர் பிறந்த நாளை கொண்டாடுகிறார் என்பதற்கு சில அறிவியர்கள் எப்படி சொல்றாங்க, நாங்க அதை விட நல்லா கொண்டாடணும்ன்றாங்க. எப்படி? சிலர் பேசும்போது அதை விட நாம் என்ன செய்யணும், நல்ல முறையில கொண்டாட வேண்டும் என்று சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சாணுக்கு சான் முளத்துக்கு முளம் பின்பற்றுவீங்கன்றாங்க. சாணுக்கு சான் முளத்துக்கு முளம் பின்பற்றுவீங்க. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யூதர்களையும் கிறிஸ்தவர்கள் யாரும் சொல்ல? ஆமா, வேற யாருன்னு கேட்கிறாங்க. அவங்க உடும்பு பொந்துக்குள் நுழைந்தால் அதிலும் புகுந்து விடுவீர்கள். அப்ப அதுதான் இங்க செய்யலாம். அடுத்த ரசூலுல்லாஹ் சொல்றாங்க என்ன, மரியமுடைய மகன் ஈசாவை அவர்கள் கிறிஸ்துவர்கள் வரம்பு மீறி புகழ்ந்தப்போ நீங்கள் என்னை புகழக்கூடாத ஹதீஸ்கெல்லாம் மாற்றம் செய்கிறார்கள் இந்த இடத்துல. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப டெவலப் ஆகி எங்க போகுதுன்னா ரசூலுல்லாஹ் கேக் வெட்டலாம் ஆரம்பிச்சுட்டான். சொல்லலாம் பாத்தீங்க இல்லையா சில வீடியோக்கள், அப்படியெல்லாம் ஒவ்வொன்றும் அவன் விரும்பினதை செய்ய ஆரம்பிக்கிறான். மார்க்கம் அப்படியா? மார்க்கம் என்றால் இது முழுமைப்படுத்தப்பட்ட மார்க்கம், இதில் மனோ இச்சைக்கு இடம் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதரை ஒருத்தன் பின்பற்றவில்லை என்றால் அவன் என்ன செய்கிறான், மனோ இச்சையைத்தான் பின்பற்றுகிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, இப்ப பிதஅத்துகள் என்பவைகள் சாதாரணமானவைகள் அல்ல. அது என்ன செய்யும் என்றால் நம்மை தீனை விட்டு தூரமாக்கும், அல்லாஹ்வுடைய அருளை விட்டு தூரமாக்கும். இவ்வாறான பிதஅத்துகள் இருந்து நாம் விலகி இருப்பது மட்டுமல்ல, நாம் இதை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். சிலர் எழுதுறாங்க, எப்படி இவர்கள் ரபியுல் அவ்வல் வந்து விட்டால் ஆரம்பித்து விடுவார்கள். நீங்களே என்ன செய்றீங்க, அதை விட பலமா ஆரம்பிக்கிறீங்க. அப்ப என்ன செய்ய வேண்டியிருக்குது, இது வழிகேடு, கூடாது என்று மக்களுக்கு சொல்ல வேண்டும். இது மக்களுக்கு தெளிவுபடுத்தப்படும். பிதஅத் ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு உரையிலும் எச்சரித்த விடயமா இல்ல, பிதஅத் ஒவ்வொரு உரையிலும் எச்சரித்த விடயம். பிதஅத்தை நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன், பிதஅத்தை நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன், அது வழிகேடு, அது உங்களை நரகத்துக்கு இட்டு செல்லும். ரசூலுல்லாஹ் எச்சரித்த ஒரு விடயம். இதில் அலட்சியமாக இருக்கக்கூடாது, இருக்க முடியாது. நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படித்தானே? பாத்தில்
அசத்தியம் எவ்வளவு மேலோங்குதோ அந்த அளவுக்கு என்ன செய்யணும், சத்தியத்தை நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். சத்தியத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இல்லை என்றால் என்ன செய்துவிடும், இன்னும் அவர்கள் மிகைத்து விடுவார்கள். எனவே அன்பிற்குரிய அருமையான சகோதரர்களே, நபி தோழர்கள் அல்லாஹுடைய தூதரை எப்படி நேசித்தார்கள், அல்லாஹுடைய தூதருடைய வழியில் பயணித்து எப்படி வெற்றி பெற்றார்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியம். அதாவது அந்த சிறந்த 3 நூற்றாண்டிலும் இப்படி ஒன்று இருக்கல. எது இருக்கல? இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவங்க யாரு? இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் அதாவது அல்லாஹுடைய தூதர் அவர்களுடைய கனவிலே வந்து என்ன செய்யறாங்க, அப்ப இந்த ஹதீஸ்களை தொகுக்குமாறு சொன்ன ஒரு விடயத்தை அவங்க விளங்குறாங்க, ஹதீஸை பாதுகாக்கிறாங்க, ஹதீஸை திரட்டுறாங்க. இப்படி செய்தவர்கள் யாரும் என்ன செய்யல, இதை கொண்டாடவில்லை. சுப்ஹானல்லாஹ். அருமையான 4 இமாம்கள், நாங்க அந்த மதுஹப் இந்த மதுஹப் பண்றாங்க. உன மதுஹப் இமாம் இதை செஞ்சிக்கிறாரா? அவங்களோட மதுஹப் இமாம் செய்யலே. கேட்டா என்ன மதுஹப் என்றது? ஹனஃபி என்றது, ஷாஃபி என்றது. சரி, உங்களோட இமாம் இதை செஞ்சிருக்கிறாரா? இல்ல. அப்ப என்னதுக்கு அப்ப அவங்களோட நீங்க மதுஹப் என்பது என்னதான்? அது கூட போலிதான். அதுல கூட நீங்க உண்மை கிடையாது. அதுல கூட நீங்க யாரு கிடையாது, உண்மை கிடையாது. அப்ப 300க்கும் பிறகு இப்படி வரலாறை பார்த்தீங்கன்னா யாரு, ஷியாக்கள் ஒரு கூட்டத்தினர், நிறைய பித்அத்துகளை உருவாக்கியவர்கள், நிறைய மௌலிதுகளை எல்லாம் உருவாக்கி, இப்படி பித்அத்துகளை உருவாக்கிய ஒன்றுதான் இவர்கள் என்ன செய்திருக்காங்க, அதை தான் பின்பற்றி கொண்டிருக்கிறாங்க. எனவே நறுமையான இவ்வாறான பித்அத்துகள் நம்மை காத்துக்கொள்வோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.